Taste the Daily. நெக்ஸ்ட் ஒத்த ஓட்டு முத்தையாவோட டீம்ல அந்த ஃபேமிலியில இணைஞ்சிருக்காங்க இரு பேரும் ஜாம்பவான்கள். நிறைய காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க சீரியஸாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், அவங்க கலக்காத ஏரியாவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துலேயும் ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. கஜேஷ், நான் உனக்கு அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் அவங்கள எல்லாருக்கும் வணக்கம். ஹீரோ சார் இன்னைக்கு சூப்பரா இன்ட்ரோ கொடுத்தாரு. நான் தாரணி, எல்லாரும் என்ன பார்த்துருப்பீங்க, மூவிலையும் சீரியல்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. மாலா மாலா மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாலா மாலா எப்படி எரிதடி மாலா, அதே மாதிரி இந்த படத்துல கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆயிடும் ஏதாவது ஒரு இது. அந்த மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் என்னோட கேரக்டர். நீங்க எல்லாரும் பார்த்து வயர் குழுங்க கண்டிப்பா சிரிப்பீங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அடுத்து அனுமோகன் சார் கேரி ஃபார்வர்ட். அந்த மாலா எழுதுன நான் தான், அதையும் சொல்லுங்களேன். ஆமா, அந்த வந்து மிடில் கிளாஸ் மாதவனோட அந்த காமெடி ட்ராக் எழுதுனதும் சாய் ராஜகோபால் சார் தான். அவரோட டைரக்ஷன்ல நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க படத்தை பார்த்து கண்டிப்பா வயிறு வலிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு காமெடி, ஃபுல் காமெடி லோடட் சார். பட்டையப்பரு நேயர்கள் எல்லோருக்கும் அனுமனுடைய அன்பு வணக்கங்கள். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை சொல்லும் பொழுது முதல்ல வந்து இந்த படத்துடைய இயக்குனர் பற்றி கண்டிப்பாக சொன்னேன். ஏன்னா சாய் ராஜகோபாலோட நெருங்கிய நண்பர். நாங்கள்லாம் ஒரே காலகட்டங்களில் உதவி இயக்குனராக இருந்து வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ரீச் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். 30 இயர்ஸ் இருக்குமா? 30 30 இயர்ஸ் இருக்கும். சரி, கூட சொல்லுங்க. சின்ன பஞ்சு ஆர் சுந்தரராஜ் சார் பீக்ல இருக்காரு. அப்ப நான் வாய்ப்பு தேடி வந்துட்டு ஊருக்கு போயிருவேன். ஒரு இது மறக்க முடியாது, இவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆர் சுந்தரராஜ் சார் உட்காந்துருக்காரு, பாலானந்த் சார் இவரு உள்ள இருக்காங்க. நான் வாய்ப்பு கேட்டு போறேன் சுந்தரராஜ் சார்கிட்ட. சார் வணக்கம், நான் அந்த மாதிரி பழனி அப்படின்லாம் கேட்கும்போது, அப்படியா அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஏப்பா இங்க வாங்கப்பா அனுமோகன் பாலானந்த் நானும் இவங்க 2 பேரும் வந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இப்ப என்கிட்ட அசோசியேட்டு. இவங்க 2 பேரும் கூட சண்டை போடு, யார் போறாங்களோ அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு நீ வந்துடலாம். 2 பேரும் அடிச்சு விழுத்தாட்டினா நீதான் அசிஸ்டன்ட். யார் விழுக்காட்டீங்க ஞாபகம் இருக்காது? இல்ல அவரை பொதுவாகவே வந்து சான்ஸ் கேட்டு வந்தா அது வந்து திலீப் குமார், பாஷா, பாலானந்த், ராஜேந்திர குமார், நான் 4 பேர், கிருஷ்ணமூர்த்தி 5 பேர் இருப்போம். யாராவது சான்ஸ் கேட்டிருந்தா இதுல யாரோ ஒருத்தனை எங்கேயாவது கடத்தி கொண்டு விட்டுட்டோம், நீ ஜாயின் பண்ணிக்க சொல்லுவாங்க. மாற்றேன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்ப இருந்தே பழக்கம் நியர் 30 இயர்ஸா. ஆமா. பட் ஒத்த ஓட்டு முத்தையா பொறுத்த வரைக்கும் ஏன் அவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, காமெடியில் வந்து ஜெம் அவர். அந்த ரைட்டிங்கில் சரி, அதுலேயும் கவுண்டமணி சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். இவரே பயங்கர காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுறவர். உடனே கவுண்டர் டைலாக் சொல்லிட்டு வருவார். பாரதிராஜா சார்கிட்ட ஃபஸ்ட்டு கவுண்டமணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பாக்யராஜ் அவர் தான். ஸோ போராடி ஒரு கேரக்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. அது நடித்த உடனே படம்லாம் ரெடி ஆன டைட்டில் கார்டு போடணும். டைட்டில் கார்டு போது அவர் பேர் ஆக்சுவலாக மணி. ட்ராமாலெல்லாம் அவர் கவுண்டர் மணி கூப்பிடுவாங்க. அதனால பாக்யராஜ் மாதிரி கவுண்டர் மணின்னு டைட்டில் போட்டாங்க. கவுண்டர் மணி தான் படிக்கணும். அதை நீங்க தமிழ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்களை கவுண்டர் மணிட்டாங்க. கவுண்டர் மணிங்கிறத கவுண்டர் மணி படிக்காது, கவுண்டர் மணி மருவி கவுண்டர் மணி ஆயிடுச்சு. அப்படிதான் வந்தாரு. ஆனா வந்து மணியண்ணன் தான் 92C அந்த காலத்துல தேனாம்பேட்டை 92C கால் வைக்காதவங்களும் இல்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அங்கிருந்து வந்தவங்க தான் தேனாம்பேட்டை சிக்னல்ல பேச்சுலர்ஸ் ரூம் சினிமாவுக்காக சென்னைக்கு வர்ற போற அங்க கால் வச்சவன் தான். அண்ணே அதுல பேசியிருப்பாரு, இந்த சென்னை மாநகரத்திலே சிறப்பான ஒரு பில்டிங்கை கட்டி அப்படின்னு பயணங்கள் முடிவுல பண்ணிட்டு சொல்லுவார். அது ஏன் அப்படின்னா அது அவ்வளவு ஃபேமஸ். ஸோ அங்கிருந்து வந்தவங்க தான் இன்றைய சினிமாவில் பிரபலங்க எல்லாருமே காமெடியன்ஸ், மேக்சிமம் டைரக்டர்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வந்த சத்யராஜ், பாக்யராஜ், ஆர் சுந்தரராஜன், நிலகல் ரவி, சுந்தர் சி, கோவை சொல்ல கிடையாது, மற்ற ஜென்ஸுக்கு எல்லாருமே அங்கே இருந்து வந்தாங்க. செந்தில் இல்லை, வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, ஈவன் இளையராஜா கூட அங்கே இருந்துருக்காரு. அவர் அண்ணன் பாஸ்கர், கங்கை அமரன், அப்புறம் நம்ம ஜனகராஜ், அங்கிருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. அப்போது வந்து மணியண்ணன் தான் கூப்பிடுவாங்க. கவுண்டர் மணியண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அவர் ட்ராமாவுக்கு போய்ட்டு தான் அவர் நல்ல ஒரு பழக்கம். கஷ்டங்கிறது அந்த காலத்தில் அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு ட்ராமாவுக்கு போயிட்டு ஒரு 10-20 ரூபா சம்பாதிச்சுன்னு வைங்களேன், எப்போ
டிஃபன் சாப்பிட்டியா காஃபி சாப்பிட்டு 10 ரூபா சம்பாதிச்சு 5 ரூபா கொடுப்பாரு எல்லாருக்கும். நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த 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 காலங்களில் வந்து உண்மையாக அதில் பெரிய விஷயம். கண்டிப்பா. அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்தாரா கூட கேட்கக்கூடாது, கஷ்டப்படுற காலத்திலேயே கஷ்டப்படுறவங்க கொடுக்குறவன் தான் பெரிய மனுஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல குணம். ரெண்டாவது எங்களுடைய பழக்கம் வந்து ஆனால் மணினா இப்படி தான் நம்ம பேசுவோம். கவுண்டர் இல்லைன்னா கவுண்டர்னு கூப்பிடுவோம். சுந்தரராஜ் படங்கள் எல்லா படங்களையும் அவர் இருப்பார். அதே மாதிரி என்னோட படம், ஏன்னா அவருடைய கோ டைரக்டராக இருந்ததுனால, ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டரு, எப்பா நீ என்ன பண்ணுன்னு தெரியும், எவ்வளோ நாள் அதை மட்டும் சொல், ஸ்பாட்டில் வந்து என்னென்னு திசைட்டு சொல், நடி, அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் என்ன பண்ண கேட்பேன். அதே மாதிரி தான் இவர் ராஜகோபால் வந்து அவர் என்ன எழுதினாலும் அவர் ஒர்க் பண்ணுற படத்தில் எந்த ஒரு காமெடின்னு வந்து எனக்கு என்ன கேரக்டர் எப்படி எழுதிருக்குன்னு கேட்கவே மாட்டாங்க. கேட்க மாட்டாரு. ட்ராக் இல்லை, யாருமே எந்த ஆர்டிஸ்டுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எப்படி எழுதுனா எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்பாட்டில் வந்து சொல்லுவார், நீங்கள் இதில் வக்கீல், நீங்கள் இதில் ஒரு பிச்சைக்காரன், இல்லை இதில் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதையை சொல்லுவார். அங்கேயே ஆமாம். ரெண்டாவது கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் உள்ள ஒரு சீனை அவர் ஓடுற மற்ற 4-5 பேர் நடிக்கிறேன் இல்லை, இந்த 4-5 பேர் கொடுக்குற கவுண்டருக்கு இவர் கவுண்டர் கொடுத்துக்கிறது 10 பேஜ் ஆகிடும். டைரக்டருக்கு என்ன கன்ஃபியூஷன், இதுல எது வெட்டுறதுன்னு கன்ஃபியூஷன். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை தான் எடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவர் சும்மா உட்காந்து தான் இப்போ இந்த மாதிரி பேசணும்னு வைங்களேன், இங்கேயே நம்ம நினைக்காத அளவுக்கு கவுண்டர் அடிப்பார். பட்டு இப்போ இவர் கவுண்டர் பண்ணி வைங்களேன். இப்போ நான் பேசியிருக்கேன் மோகன், இந்த பழைய கதையெல்லாம் பேசி என்ன புது கதைக்கு வாயோ நீ ஒத்த ஓட்டு முத்தைய வந்து நோட்டா ஓட்டைக்கு கிண்டல் பண்ணுவார். அந்த மாதிரி ஆள் அவர். ஆனால் வெரி நைஸ் மேன். காமெடியில் உண்மையிலேயே சொந்தமாகவே வசனம், ஒரு ரைட்டர் எழுதுறதை விட அந்த சீனை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி பிரமாதமாக்குற ஒரு பெரிய தகுதி உள்ள, எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலக நகைச்சுவையில் கவுண்டமணி அவர்கள் மட்டும்தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அன்னைக்கு ஆடியோ லான்ச் போது திரும்ப பாருங்க, திரும்பி பார்த்து சொல்றேன், எல்லாரும் பயங்கர கிளாப்ஸ். இதுல காம்பினேஷன் இருக்கா உங்களுக்கு, அதை சொல்லுங்க. அப்புறம் இவரோட நான் வந்து மருமகன் படத்துக்கு இது வசனமெல்லாம் எழுதுனேன். அப்போ வந்து காமெடி ட்ராக்கு ராஜகோபால் எழுதினார். அது நல்லா போச்சு. கார்த்திக் ஹீரோவா. இந்த படத்தில் இவர் ஃபோன் பண்ணி என்ன ப்ரொடியூசரோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ கூப்பிடல, ராஜகோபால் அவர்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டாரு. இல்லை, மைண்டில் எப்பவுமே அவரோட மைண்ட் நான் எப்பவுமே இருப்பேன். சில நேரம் வெடி காத்தால கனவுல வருவேன் சொல்லுவார். ராஜகோபால் படம் பண்ண சொல்லுவார். அவர் தான் ஃபோன் பண்ணி அனுமன் இப்படி ஒரு படம் பண்ணுற, கவுண்டர் தான் மெயின் கேரக்டர், உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, ஓகே நடிக்கிறேன். நானும் கூட என்ன ஏதுன்னு கேட்கல, ஏன்னா ஒரு தெரியும் இவருக்கு என்ன கேரக்டரோ எடுக்கணும். இதில் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வருவோம். பட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக உள்ள எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் உள்ள வந்து சீரியஸாக தான் இருப்பாங்க. அந்த கணக்கெடு, இந்த கணக்கெடு, இது எப்படி, அந்த ஃபோனை கொடு, செல்ஃபோன் கொடு, எல்லாரும் யாரும் இப்படி தான் பேசுவாங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எவ்வளோ சின்சியராக சீரியஸாக பண்ணுவாங்க. இந்த படத்தோட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் காமெடினா காமெடி, அதுலேயும் காமெடி. ஒரு பஞ்சு சொல்கிறேன், டப்பிங்கில் போட்டோம். எந்திரியா இங்கே தான் செக் பண்ணணும், ஓகே சுந்தர் எந்திரிப்பாரு. எந்திரிச்சோன்னே ஒரு அனுபவம், என்ன இவ்வளவு லென்த்தா இருக்கான், அது அவ்வளவு கேப் ஃபில் பண்றது. இப்போ அந்த பழக்கமெல்லாம் எங்க மாதிரி ரைட்டர்ஸ் கிட்ட ஒன்று இருக்கு. சைலண்ட் ஷாட்டாக இருந்தாலும் அது மேலே டப்பிங்கில் த்ரோ பண்ணி அங்கேயும் ஒரு காமெடியோ அந்த மாதிரி வந்து ராஜகோபால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சின்சியரான பெரிய ஒரு காமெடி ரைட்டரு. காமெடி மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டும் நல்லா பண்ணுவார். அவரோட இந்த படத்தில் இணைந்து நடித்தது. ரெண்டாவது வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் கவுண்டமணி சாரோட நடித்தது. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய காட் கிஃப்ட் தான். ஆனால் ஒன்று, ஒத்த ஓட்டு முத்தையா மொத்த ஓட்டையும் வாங்கி சட்டசபை எலெக்ஷன் மாதிரி 234 சீட்டுக்கு போகுது. ஓகேவா, பல லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற நிச்சயம். இந்த வெற்றி படத்தில் நாங்களும் ஒரு சிறு பங்கு எடுத்து எங்களுடைய ஒர்க்கை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அப்புறம் ஹீரோக்கள், எங்களுடைய இவ்வளவு சாப்பிட்டான ஹீரோ நான் பார்த்தேன். ஆனால் இன்னொன்று,
சினிமா நீங்க ட்ரெண்ட் படம் மாறி ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா அவரும் சாப்பிட்டா மாறிடுவாரு. நீங்க வேற மாதிரி இல்ல படம் டப்பா இந்த மாறிடுவாரு. பழைய காலத்துல எப்படின்னா நல்ல முழுன்னு இருந்த ஹீரோ, தாடி வச்சதும் வில்லன். ஆமா. இன்னைக்கு தாடி தாடி வச்சதும் வச்சதும் ஹீரோ, முழுன்னு என்ன மாதிரி சேவ் வில்லன். வில்லன். ஆனா ஆனா இருங்க இந்த படத்துக்கு அப்புறம் இது பெரிய நல்ல ஜெயிச்சிருமில்ல, ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சோன்னே இவர் சேவ் பண்ணி முழுன்னு ஒரிஜினல் ஹீரோ வருவார். ஸோ வாழ்த்துக்கள். வில்லன் ஆகாம இருந்தா சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். திரைப்படங்களை தயவு செஞ்சு இந்த ஃபோனில் பார்க்குறது, டிவியில் பார்க்குறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ரசனை என்பது ஒரு 1000 பேரோட சேர்ந்து அப்படி ஒரு குதூகலமாக ரசிக்கிறத ரசனை. இவ்வளவு கிரிக்கெட் வந்து இவ்வளவு டிவியில் ஒரு பால் போட்டால் எப்படி அவுட்டான்னு 10 தடவை காமிக்கிறாங்களா, டிவியில் காமிக்கிறான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்டது தான். பட் இப்போ அங்கேயும் ஸ்க்ரீன் வந்துருச்சு, அது வேறு. ஆனாலும் ஒரு 50,000 பேரோட உட்காந்து பார்க்குற கிரிக்கெட் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதோ, அது மாதிரி 5000 பேர் உட்கார தியேட்டரில் உட்காந்து பார்த்தா தான் இந்த படத்துடைய காமெடி எப்படி ரசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயவு வந்து தியேட்டருக்கு வாங்க, தியேட்டருக்கு வந்து காசு கொடுத்து படம் பாருங்க. அந்த காசில் தான் நாங்கள்லாம் குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறோம், உழைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து கலைத்துறை இந்த ஆண்டு என்ன ஒரு ஆன்மீகமாக ஒரு ஜோதிடரை சொல்கிறேன், இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, கலைஞர்களுக்கு எல்லாமே சூப்பர் டைம். எல்லா கலைஞர்களும் திரைத்துறை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். நாம் மட்டுமல்ல, நம்மளை ரசிக்கும் இந்த ரசிகர்களும் சிறப்பாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.